லிஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் இதில் யார் யார் கால்ஃபர் பண்ணியிருக்கோம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யார் யார் கால்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டு இப்போ கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷனில் முதல்ல நடந்துச்சு 2019. ஸோ அதுக்கான டேட்டு எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக சொல்லிடுவாங்க. பிஜிடிஎஃப்ல இது மாதிரி நடந்திருக்கு, மொத்தம் வந்து எவ்வளோ பேர் எழுதுனாங்கிறது. இப்போ வந்து உடனே ரிசல்ட் வரப்போது பார்த்திங்கன்னா இப்போ இதை தான் சொல்லுவாங்க, எத்தனை பேர் இது வரைக்கும் அப்பியர் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கம்ப்யூட்டர் எக்ஸாமினேஷனுக்கு அப்போ எழுந்தது, இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமல் ஆஃப்லைனில் நடந்திருக்கு. மொத்தம் எத்தனை பேர் எழுதுனாங்க, டென்டேட்டிவ்க்கு நாங்கள் என்னைக்கு ரிலீஸ் பண்ணோம், அது மாதிரி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் என்ன தேதி வரைக்கும் கொடுத்துருந்தோம். இதோட ரெப்ரசன்டேட்டிவ் நாங்கள் எல்லாமே ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தரவாக எக்ஸைன் பண்ணி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் இதை வெரிஃபை பண்ணோம். அப்புறம் வந்து ஸ்க்ரூட்டினி கமிட்டியும் ஒன்று மெடி பண்ணோம். ஒரு சப்ஜெக்ட் கமிட்டி வந்துட்டதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக அவங்க வந்து எல்லா கோட்டாப்படி, அதாவது இன ரீதியாக அந்த ஜாதி வாரியான அடிப்படையில் அவங்களுக்கான இடஒதுக்கீடை சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஆன்சர் டேட்டா எல்லாமே வேல்யூ பண்ணி நார்மலைஸ்ட் ஆஃப் மார்க் இதுக்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் இந்த ஒர்க் வந்து டிஆர்பியில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கான கோர்ட்டு பெட்டிஷனோ இல்லை ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணி இவங்களுக்கான நார்மலைஸ்டு மார்க் கால்குலேட் பண்ணி உங்கள் பேரா நம்பரில் 7 சொன்னது மாதிரி அப்படிங்கிறத சொல்லி நார்மலைஸ் மார்க் வச்சு தான் நாங்கள் ஃபைனல் கீ கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இது வரும். இப்படி இன்னும் ஒரு 5லேருந்து 10 நாளுக்குள்ளே வந்து இந்த மாதிரியான ஒரு மெசேஜை கொடுத்து ரிசல்ட்டு பிஜிடிஆர்பி ரிசல்ட்டு வந்துடும். ஸோ அதனால் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணவங்க இதுக்குன்னே பார்த்தவங்க எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெரி சூன் ஆசிரியர் தேர்வு வாரியம் பிஜிடிஆர்பி ரிசல்ட்டை வெளியிட இருக்காங்க. அவங்களுக்கான ப்ராசஸ் என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிட்டோம், அது எப்படி நடக்குங்கிறதையும் இப்போ நாங்கள் சொல்லிட்டோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சிஎஸ்பி எஜுகேஷன் கப் நம்ம ஆர்ட்ஸ் டிஆர்பி, பிஜிடிஆர்பி, நெட் செட் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இது வரைக்கும் நெட் செட் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து ஏற்கனவே நீங்கள் வீடியோ ஆரம்பிக்க முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதுக்கான கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். பிஜிடிஆர்பி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், யூஜிடிஆர்பி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக இதுக்கான கிளாஸும் எடுப்போம். இது அப்ளிகேஷன் தனியாகவே நம்ம வச்சுருக்கோம், அதில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் கொடுக்குறோம். கிளாஸுக்காக ஜாயின் பண்ணுறதுக்கான விஷயங்களும் அதில் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். எப்படி அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம சேனல் நேம்லேயே வச்சுருக்கோம், சிஎஸ்பி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இனி வரும் காலகட்டத்தில் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஆஃப்லைனாக கிளாஸ் அட்டன் பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள்.